மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் 2ஆம் இடம் பிடிக்கும் சிறந்த காளைக்கு தொடர்ந்து 7வது ஆண்டாக ஏட்டு பால் தரக்கூடிய நாட்டு பசுவை கன்றுடன் பரிசாக வழங்கி வருகிறார் அலங்கை பொன்குமார். அவரிடம் எமது செய்தியாளர் கார்த்திக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக, அதாவது சிறந்த காளைக்கான 2ஆம் பரிசுக்கு காளையும் கண்டுகுட்டியும் வழங்கி வருகிறார். அந்த பொன்குமார் நம்ம இடையே இருக்கிறார், அவரிடம் கேட்போம். தொடர்ந்து 7 வருஷமா அந்த உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டுல ஏட்டு பால் தரக்கூடிய நாட்டின பசுவையும் கன்றையும் கொடுத்துட்டு இருக்கேன் நான். இது எதுக்காக வருஷம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னாக்கும், இந்த எவ்வளவு விலை உயர்ந்த பரிசுகள் இருந்தாலும் அது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கி தராது. அது ஆனா இந்த மாதிரி நம்ம நாட்டின மாடுகள் உயிருள்ள விஷயங்களை கொடுக்கும்போது, பாரம்பரியமான விஷயங்கள் கொடுக்கும் பொழுது, இப்போ நான் 2021 ஒரு மாடு கொடுத்துருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 7 வாரிசுகள் அந்த இடத்துல அந்த கடையில் இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு கன்றுகள் போடுது. நான் கொடுக்கக்கூடிய கன்று அடுத்து கன்று போடுது. ஸோ இப்போ இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தேவை வீரியமிக்க காளைகள் வேணும். அந்த காளைகள் வேணும் அப்படின்னா அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு பசுக்கள் வேணும். பசுக்கள் ஜெர்சியோ ஹெச்எப்போ இருந்தால் நம்மளுக்கு காளை ஜல்லிக்கட்டுக்கு தேவையான காளைகள் வராது. அதுக்கு நாட்டின மாடுகள் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 2020-21 நம்ம மாடு வாங்கும் போது ரேட் பார்த்தீங்கன்னா 60,000, 65,000, 70,000 இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, டிமாண்ட் அதிகமா இருக்கு. டிமாண்ட் எப்போ உருவாயிருக்கு அப்படின்னா, அதோட நாட்டின மாடுகளுடைய எண்ணிக்கை குறையுது, அதனால டிமாண்ட் குடிச்சு விலை கூடுதுன்றாங்க. காங்கேய ரக காளைகளுக்கே இந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த இன மாடுகள்லாம் எந்த அளவுல இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆகவே ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இந்த நாட்டின மாடுகளுடைய முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னம்னா, இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்ற விஷயத்த முன்னுதாரணமா செய்யணுன்றதுக்காக நான் தொடர்ந்து 2020 இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். காலதாமதமா ஜல்லிக்கட்டு தொடங்கி காலதாமதத்துக்கு காரணம் என்னன்னு சொல்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலா. அதாவது நம்முடைய முக்கிய நபர்கள் அதாவது நம்முடைய மாநிலத்தினுடைய துணை முதல்வர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. அதனால அவர் கொடியசைச்சு ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டைம் ஒரு 3 மணி நேரம் தள்ளி போயிருக்கு.